ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீட் இதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி இதை வச்சு ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான லட்டு செய்கிறதுக்கு 30 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் ஊற்றி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு ஒரு டம்ளர் ஆளி விதையை சேர்த்து வறுத்துட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வறுத்துட்டுருங்க. படப்படன்னு வெடிக்கும். நல்லா சவுண்டு வருதா, அப்படியே துள்ளுது பாருங்கள். இந்த படப்படன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா வறுத்துட்டு இருங்க. இந்த அந்த வெடிக்கிற சவுண்டு அடங்கின பிறகு அப்போ வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதுலேயே ஒரு கைப்பிடிக்கு பம்பிங் சீடு எடுத்துக்கலாம். பப்பிங் சீடு எடுத்திங்கன்னா அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. இது அப்படியே லைட்டாக அப்படியே உப்பி வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது வெள்ளரி விதை கொஞ்சமாக அதை லைட்டாக அப்படியே ரொம்ப வறுக்க வேணாம். லைட்டாக அப்படியே இந்த சூட்லேயே பெரட்டி விட்டு அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பம்பிங் சீட் 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு துண்டு சுக்கு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஆற வச்ச ஃப்ளாக்ஸ் சீடையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ரெண்டுத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. நம்ம வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழம், அதையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அந்த ஒரு டம்ளர் தண்ணியிலே நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பவுடர் எடுத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளாக்ஸ் சீடு வறுத்து வச்சுருக்கோம்ல, பம்பிங் சீடெலாம் அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதில் நம்ம இது வெள்ளரி விதை வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா தூவி விட்டு நல்லா பிசைஞ்சு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 30 கிராமுக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம். டெய்லி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.